வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அஸ் யூ நோ நெறைய காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் எமோஷனல் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க. டிராமாஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிறந்த நகைச்சுவைக்கான இலக்கணமா நீங்க எத நினைக்கிறீங்க சார்? நகைச்சுவைக்கு ரொம்ப முக்கியங்கிறது டைமிங் சார். டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல டைமிங் இல்லைன்னா ஒரு அருமையான ஜோக்கை கூட நம்ம கெடுத்துட முடியும். இப்போ வந்து ஆடியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் நடக்கிற டூயட்டு தான் நகைச்சுவைங்கிறது. நான் எஸ்பிபினா நீங்கள் ஜானகி, நீங்கள் எஸ்பிபினா நான் ஜானகி. நான் ஒரு நல்ல ஜோக்கு சொல்லி நீங்கள் சிரிக்கலைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் ஒரு மட்டமான ஜோக்கை சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா எனக்கு அவமானமாக இருக்கும். ஸோ ஒரு ஜோக்கை சொல்லும்போது அது நல்ல ஜோக்கா, தரமான ஜோக்கா, ஆடியன்ஸுக்கு ஏற்றதான் நாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்கள சிரிக்க வைக்கிறது உங்களோட டேலண்ட்டு. அது டைமிங்கில் இருக்குது. ஹவ் யூ டெலிவர் த டைலாக் அதிலெல்லாம் இருக்குது. அந்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதில் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணால் நகைச்சுவை போயிடும். ஏன் நம்ம நாகேஷை வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு கொண்டாடுறோன்னா டைமிங்க்கு மாஸ்டர் பீஸ் அவர் தான். அந்த மாதிரி ஒரு டைமிங் பார்க்க முடியாது. வா ஜானகி அப்படிம்பார், அப்பாவோட வந்திருக்கியா, வாங்கோ ஜானகி அப்படிம்பார், பட் 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 பட்னு அடிப்பார். ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்த வந்து டாக்டராக உட்காந்துருப்பார் நாகேஷ். ஒரு பேஷண்ட் அங்கே இந்த டாக்டர் வைத்தவலி டாக்டர் அப்படிம்பா, யார் நீங்கள், டாக்டர் என்ன தெரியலையா உங்கள் பேஷண்ட்டு, என் பேஷண்ட்டா, இருக்க முடியாது அப்படிம்பார். ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான், இருக்க முடியாது. அதுதான் அந்த மாஸ்டர் பீஸ், அது நாகேஷோட பெஸ்ட்டு. ஸோ டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டைமிங். ஓகேங்க சார். ஸோ அந்த ஒரு காமெடி நம்ம பண்ணும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, கண்டிப்பாக எல்லாரும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். வல்காரிட்டி இருக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் ட்ரூப்பில் இன்னொரு எக்ஸ்ட்ரா என்னென்னா பாலிட்டிக்ஸும் கிடையாது. எங்களுதில் வெறும் பியோர் நகைச்சுவை, இன்னசென்ட் ஹியூமர். யாராக இருந்தாலும் பார்த்து சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், குடும்பத்தோடு போய் உட்காந்துக்கலாம். யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு காமெடி.